எங்களோட இது வந்து இத துறையோட இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே இது ஒரு 1957ஆம் ஆண்டு ECGC ஆஃப் இந்தியா லிமிடெட் எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் இது ஒரு காப்பீட்டு துறை. இது எப்படி நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் LICயில் நீங்கள் காப்பீடு வாங்கிக்கிறீங்களோ அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான காப்பீடு வழங்கும் ஒரு துறை தான் ECGC ஆஃப் இந்தியா லிமிடெட். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தயவு செஞ்சு எல்லாரும் இதை வந்து கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இதில் என்னென்ன இடர்பாடு இருக்குது, இதுலேருந்து நம்ம எப்படி பேமெண்ட்டை வந்து இதுலேருந்து பேமெண்ட்டோட தவறான முறையை நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு என்னென்ன இருக்குன்னு சொல்லி நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னென்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் சொல்லிட்டு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து முன் வந்திருக்கீங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால நீங்கள் மட்டும் பெனிஃபிட் ஆகல, இந்த கண்ட்ரியே வந்து பெனிஃபிட் ஆகுது. ஏன்னா அந்நிய செலாவணி வருது நம்ம நாட்டுக்கு. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால அந்நிய செலாவணி வந்ததுனால நம்மளுடைய இந்தியாவுடைய மதிப்பு வந்து உயருது. ஸோ இது ஒரு முக்கியமான காரணமாக நம்ம ஏற்றுக்கலாம். தென் அப்புறம் வந்து இந்த இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால உங்களோட பிஸ்னஸை நீங்கள் வந்து விரிவடைகிறீங்க. நம்ம நிறைய வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும், நிறைய உற்பத்தி பண்ணணும். ஸோ உங்களோட பொருளாதாரமும் உயருது அதனால். ஸோ அப்போ வந்து ஸ்ப்ரெட் ஆஃப் ரிஸ்க் வந்து சில பேர்கிட்ட வந்து பேமெண்ட்டு கரெக்ட் டைமுக்கு வரும், சில பேருக்கு வராது. ஸோ இது வந்து ஸ்ப்ரெட் ஆஃப் ரிஸ்க் வரதுனால உங்களுக்கு இது ஒரு பெனிஃபிட்டான ஒரு துறையாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நான் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறது பேமெண்ட் ரிஸ்கில் என்னென்ன ரிஸ்க்குன்னு முதல்ல சொல்லிடுறேன். ஒன்று வந்து கமர்ஷியல் ரிஸ்க். கமர்ஷியல் ரிஸ்க்குன்றது வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, பையரோட ஆர்டர் படி எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. இன்டான் அவங்க பேமெண்ட் உங்களுக்கு வரலைன்னா அது வந்து டிஃபால்ட், பில்ஃபுல் டிஃபால்ட்டாக இருக்கலாம், வேணுட்டே பண்ணாமல் இருக்கலாம், பொருள் வாங்கிட்டு பேமெண்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து கமர்ஷியல் ரிஸ்க் வந்து கவர் பண்ணுற மாதிரி ECGCயோட நாங்கள் வந்து அதையும் கவர் பண்ணுறோம். பொலிட்டிக்கல் ரிஸ்க் எப்போ வரும்னா கண்ட்ரி ரிஸ்க். சப்போஸ் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க, அந்த நேரத்தில் வந்து அந்த கண்ட்ரியோட நிலைமை வந்து சரியில்லை, பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது, அப்போ வந்து பேமெண்ட் பண்ண முடியாது, அந்த கவர்மெண்ட்டால் உங்களுக்கு பேமெண்ட் வராது. ஸோ அந்த மாதிரி நேரத்துலையும் ECGC வந்து உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரிஸ்க்கு கவர் பண்ண மாதிரி உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. தென் டிரான்ஸ்போர்ட் ரிஸ்க்குன்றது இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது கடல் வழியாவோ இல்லை ஆகாய விமான வழியாவோ போகிறச்சே ஒரு ரிஸ்க்கு இருக்குது உங்களுக்கு. இன்பிட்வீன் களவு போயிடலாம், இன்பிட்வீன் அது வந்து தண்ணியில் மூழ்கிடலாம். ஸோ எனி கைண்ட் ஆஃப் ரிஸ்க் இஸ் இன்வால்வ் இன் த டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ இந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் கமர்ஷியல் ரிஸ்கில் வருது. கிரெடிட் ரிஸ்க்குன்றது மெயின். இது நாங்கள் கவர் பண்ணுறது கிரெடிட் ரிஸ்க்குன்றது பையர் வந்து பேமெண்ட் பண்ணலைன்னா வர ரிஸ்க் தான் கிரெடிட் ரிஸ்க். அதுதான் நாங்கள் வந்து அந்த ரிஸ்க்கை எடுத்துட்டு உங்களுக்கு கிளைம் மூலிமா நான் உங்களுக்கு அதை காம்பன்சேட் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபர் ரிஸ்க் வந்து இன்சூரன்ஸ், மெரைன் இன்சூரன்ஸ் அதை அவங்க கவர் பண்ணுறாங்க. இன் பிட்வீன் பீரியடில் உங்களுக்கு ஏதாவது களவு போச்சுன்னா இதுவாச்சுன்னா மெரைன் இன்சூரன்ஸ் உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக் கவர் பண்ணுறதுனால ECGC அது கவர் பண்ணுறதில்ல. சார் எக்ஸ்போர்ட் பண்ணுறது நீங்கள் தைரியமாக பண்ணலான்ற ஒரே ஒரு கான்செப்டோடு நான் இங்கே வந்திருக்கேன். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. இப்போ இங்கே இருக்கிற இங்கே பொருள் வந்து இங்கேருந்து இந்தியாவுக்குள்ளே கொடுக்கறதுக்கு பேமெண்ட் வருமா வராதா நமக்கு அவ்வளோ பயம் இருக்கும். அதாவது கண்காணா இடத்துக்கு நம்ம பொருள் போகிறது, கண்காணா ஒரு ஆள்கிட்ட போகிறது, அந்த ஆளுகிட்டேருந்து நம்மக்கிட்ட பேமெண்ட் வருமா வராதான்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அதில் தான் உங்களோட மெயினோட ஒரு பிஸ்னஸோட இதுவே அடங்கியிருக்கு. ஸோ அந்த ஒரு காப்பீட்டு கழகத்தோட ஒரு சார்பாக தான் நாங்கள் இங்கே வந்து உங்களோட பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் இதனால் கண்டிப்பாக பெனிஃபிட் ஆவீங்க. ஏன்னா எங்களுடைய இது வந்து இந்திய அரசாங்கத்துக்குன்னு வரக்கூடிய ஒரு துறை, வணிகத்துறையிலேருந்து எங்களுக்கு வருது. ஸோ அதனால் இதில் வந்து ஒளிவு மறைவோ நாங்கள் சொல்கிறது இதுவோ எதுவுமே கிடையாது. நாங்கள் இந்த 68 வருஷத்தில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போர்ட்டரோட எவ்வளோ கஷ்டம் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் காம்பன்சேட் பண்ணியிருக்கோம். அவ்வளோ பெரிய கண்ட்ரி USA UK அந்த மாதிரி பெரிய கண்ட்ரி நாங்கள் நினைப்போம். ஆனால் நிறைய டிஃபால்ட் ஆகுது அந்த மாதிரி கண்ட்ரிலேருந்து தான். சாதாரணமாக இருக்கிற கண்ட்ரிலேருந்து பேமெண்ட் கரெக்டாக வந்துடுறது, அவங்க சேஃபாக இருக்காங்க. ஆனால் பெரிய பெரிய கண்ட்ரிலேருந்து தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் ப்ராப்ளம் வரத்துக்கே சான்ஸ் இருக்குது. இன்சால்வெண்ட்டுன்றது திவாலாகிறதெல்லாம் ஒரு பெரிய பெரிய கண்ட்ரிலேருந்து தான் வருது. அதனால் நம்ம வந்து பெரிய கண்ட்ரி பண்ணுறோம், எங்களுக்கு எந்த ஒரு இடர்பாடும் கிடையாதுன்னு நீங்கள் நினைக்கவே முடியாது. இடர்பாடுன்றது அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் எனி டைம் வந்து வரலாம். அதனால் காப்பீடுன்றது உங்களுக்கு உண்டான ஒரு பாதுகாப்பான முறையான ஒரு ஏற்றுமதி நிறுவனம் இது. ஸோ அதனால் இதில் என்னென்ன இடர்பாடு வரத்துக்கான வழிமுறை இருக்குது, நம்ம என்னென்ன எப்படியெல்லாம் நம்மளை பாதுகாத்துக்கலாம்
அந்த பேமெண்ட் ரிஸ்க்லேருந்து நம்ம எப்படி பாதுகாக்கலான்றத ஒரே இதில் தான் நாங்கள் அந்த மாதிரி இதில் ECGSல பண்ணிட்டு இருக்கோம். அதை பற்றி தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். பொலிட்டிக்கல் ரிஸ்க் நான் சொன்ன மாதிரி கண்ட்ரி ரிஸ்க். இப்போ வந்து கவர்மெண்ட்டே சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அந்த நேரத்தில் வந்து முன்னாடி இருக்கிற கவர்மெண்ட்டோட பாலிசி வந்து பின்னாடி இருக்கிற கவர்மெண்ட் அப்ளை பண்ணுவாங்கன்னு அவசியம் கிடையாது. அந்த நேரத்தில் உங்களோட எக்ஸ்போர்ட் அங்கே போயிடுச்சுன்னா அது ஸ்ட்ரக் அப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நிறைய சான்ஸ் இருக்குது. லீகல் ரிஸ்க், லீகலில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா ஸோ அது வந்து உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க வந்து அந்த அதர் கண்ட்ரியில் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்டேருந்து உங்களோட கம்யூனிகேஷன் வந்து பெரிய அளவில் கேப் இருக்கிறதுனால உங்களால் அது மீட் அவுட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் ரிஸ்கில் வருது. ரெகுலேஷன்ஸ் ரிஸ்க்கு, ஏதாவது ரெகுலரைஸ் ஆகணும், உங்களோட ப்ராடக்ட் வந்து இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகிடுது, அதை ரெகுலரைஸ் பண்ணணும்னா கூட ஸோ இந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் வந்து உங்களுக்கு பொலிட்டிக்கல் ரிஸ்கில் வருது. பட் ECGC வந்து இந்த மாதிரி ரிஸ்க்லேருந்து உங்கள்கிட்டேருந்து, ஏன்னா வந்து இது உங்களோட தப்பும் கிடையாது, பையரோட தப்பும் கிடையாது, இது பியாண்ட் த கண்ட்ரோல். அதனால இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணுறது. இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரிஸ்க் வந்து இதெல்லாம் வந்து மெரைன் இன்சூரன்ஸ் அவங்க பார்த்துக்கிறதுனால நாங்கள் இதுக்குள்ளே நாங்கள் வரதில்லை. ஸோ உங்களோட டிரான்ஸ்போர்ட் பண்ணுறச்சே என்னென்ன ரிஸ்க்கு நீங்கள் ஆல்ரெடி மெரைன் இன்சூரன்ஸில் வந்துடுறீங்க, இன்சூரன்ஸ் பாலிசி கவர் பண்ணுறீங்க. ஸோ அதில் அந்த இதெல்லாம் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. எங்களோட துறை வந்து 1957ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இது ஃபுல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கம்பெனி. 5th largest credit insurance in the world. வேர்ல்டுலேயே எங்களோட நிறுவனம் வந்து 5வது பெரிய நிறுவனம். இந்த மாதிரி கிளைம் கொடுத்தா வந்து நாங்கள் காம்பன்சேட் பண்ணுறதுக்கான நிறுவனம் வந்து உலகிலேயே 5வது மிகப்பெரிய நிறுவனம். ஸோ வி ஹாவ் 55 branches. இங்கே வந்து எங்களோட இந்த ஜூரிஸ்டிக்ஷன் இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இதெல்லாம் வந்து சென்னை சவுத் தாம்பரத்தில் எங்களோட ஆஃபீஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, ஏதாவது உங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிறத பற்றி நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இம்மீடியட்டாக எங்களோட ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, இம்மீடியட்டாக வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீங்கள் எப்படி வந்து இதுலேருந்து எங்கள்கிட்ட மெம்பர் ஆகணும், என்ன மாதிரிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்றதை அவங்க வந்து க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தென் எங்களோட ஆத்தரைஸ் கேபிட்டல் வந்து 10,000 crores இருக்குது ஆஸ் ஆஃப் நவ். அண்ட் பெய்டு கேபிட்டல் இஸ் 5,000 crore. நான் வந்து IRDA இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இதில் நாங்கள் இன்சூரன்ஸ் எங்களை ரெகுலேட் பண்ணியிருக்கோம். இது மூலிமா அவங்க என்ன வந்து எங்களுக்கு நிறைய வந்து எக்ஸ்போர்ட்டருக்கு ஃபேவராக தான் அவங்க வந்து எங்களுக்கு இது பண்ணுவாங்க. நாங்கள் கண்டிப்பாக அதை பற்றி ஃபாலோ பண்ணுறோம். எங்களோட மிஷன், மெயின் ECGS மிஷன் வந்து எக்ஸ்போர்ட்டை ப்ரமோட் பண்ணுறது தான். எக்ஸ்போர்ட் ப்ரமோட் பண்ணி காஸ்ட் எஃபெக்டிவாக அவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம், ப்ரீமியமாக எவ்வளோ மேக்ஸிமம் கம்மி பண்ணலாம், எந்த மாதிரி பெனிஃபிட் எல்லாம் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு கொடுக்கலாம், அதுதான் மெயின் வந்து ECGSயோட மிஷன். நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு மட்டும் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணல. அட் த சேம் டைம் எக்ஸ்போர்ட் உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுறாங்க இல்லையா பேங்கர்ஸ்க்கு, அவங்களோட ரிஸ்க்கும் நாங்கள் கவர் பண்ணுறதுனால எங்கள் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் பேங்கர்ஸோட ரிஸ்க்கை வந்து நாங்கள் எடுத்து கவர் பண்ணுறோம். நாங்கள் அதனால் நீங்கள் எக்ஸ்போர்ட் பாலிசி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பேங்க் ஃபினான்ஸ் கிடச்சிடும். பேங்க் ஃபினான்ஸ் கிடச்சதுன்னா நீங்கள் உங்களோட எக்ஸ்போர்ட்டை வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கு உண்டான ஒரு டூல் இது. டூல் தான் மெயின் ECGSயோட இன்சூரன்ஸ் பாலிசி. இப்போ வந்து பையரை நம்பி நீங்கள் செலக்ட் பண்ணிடுவீங்க. பையரை செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணோன்னே நீங்கள் எங்ககிட்ட வந்தீங்கன்னா நாங்கள் வந்து கிரெடிட் இன்ஃபர்மேஷன் ஏஜென்சி வச்சுருக்கோம். நாங்கள் எல்லா கண்ட்ரிலையும் வெதர் அந்த வந்து பையர் வந்து நல்ல பையரா, ஆல்ரெடி வந்து டிஃபால்ட் யாருக்காவது பண்ணியிருக்காங்களா, யாருக்காவது நான் பேமெண்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் தான் நாங்கள் வந்து கவர் கொடுப்போம். இல்லாட்டி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் உங்களுக்கு அறிவிச்சிருவோம், இந்த பையருக்கு நீங்கள் பண்ணாதுங்க, இந்த பையர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வராது, ஏன்னா ஆல்ரெடி இவங்க வந்து அடுத்த எக்ஸ்போர்ட்டருக்கு பேமெண்ட் கொடுக்கல. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நாங்கள் இம்மீடியட்டாக நீங்கள் எங்களை வந்து அப்ரோச் பண்ணுற மூலிமா நாங்கள் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருவோம். எங்களுக்கு வந்து கண்ட்ரிக்கெல்லாம் குரூப் ரேட்டிங் வச்சுருக்கோம். ABCD அக்கார்டிங் டு த வந்து பொலிட்டிக்கல், எக்கனாமிக் அண்ட் இன்ஸ்டெபிலிட்டி அதெல்லாம் பார்த்துட்டு வெதர் அது வந்து A கண்ட்ரியில் போகிறதா, B கண்ட்ரியில் வருதா, C கண்ட்ரியில் வருதா, நாங்கள் வந்து அதை வந்து செக்ரிகேட் பண்ணிவிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரீமியம் ரேட்டும் உங்களுக்கு இதுவாகும். ஃபார் எக்ஸாம்பிள் A வந்து வெரி லோ ரிஸ்க், பேமெண்ட் வந்து அவ்வளோ ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு கண்ட்ரிக்கெல்லாம் A குரூப் கொடுத்துருக்கோம். அது வந்து USA, UK, France, யூரோப் அந்த மாதிரி கண்ட்ரிலாம் வரும்.
வேறஸ் டி வந்து வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கா, சொமாலியா அங்கெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும், எப்போவுமே பேமெண்ட் தகராறு இருக்கும், பேமெண்ட் பண்ண மாட்டாங்க சமயத்துக்கு. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கிற கண்ட்ரியை நாங்கள் வந்து டி குரூப்பில் வந்து பிரித்து வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி ஏபிசிடி குரூப் பிரித்து வச்சுட்டு நீங்கள் எந்த கண்ட்ரியோட ஆர்டர் கொண்டு வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த பையருக்கு கவர் பண்ணலாமா, நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாமா வேண்டாமா, இன்சூரன்ஸ் கிடைக்குமா, அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நாங்கள் அந்த இதை தெரிவிச்சிடுறோம் உங்களுக்கு. அப்புறம் சப்போஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கவர் கொடுத்துட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அதை வந்து நாங்கள் எப்படி வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணலாம், அதுக்கு ஒரு எம்என்எஸ் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் ஏஜென்சி மூலிமா ரெக்கவரி ஏஜென்சி ஒன்று இருக்காங்க எங்களுக்கு, அது வந்து டைப் வச்சுருக்கோம். அந்த ஏஜென்சியோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். அவங்க மூலியமாக நீங்கள் வந்து பேமெண்ட்டை வந்து இன்ஃபேக்ட் உங்களுக்கு பேமெண்ட் வரலைன்னா பயக்கிட்டேன்னு வரலைன்னா கூட அந்த ரெக்கவரி ஏஜென்ட் மூலிமா உங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கிறதுக்கு நான் கூட நாங்கள் வழி பண்ணுறோம். இதில் வந்து நிறைய விதமான பாலிசியெல்லாம் இருக்குது. முதல்ல நாங்கள் கவர் பண்ணுறது எக்ஸ்போர்ட் பாலிசி. எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கெல்லாம் மெயினாக நாங்கள் கொடுக்குறது வந்து அவங்களுக்கு தேவை இருக்கிற மாதிரியான ஒரு பாலிசியாக நாங்கள் கொடுக்குறோம். பேங்கர்ஸோட இதுவும் நாங்கள் கவர் பண்ணுறோம். இன்டர்ன் வந்து இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, பையர் பேமெண்ட் பண்ணணும். சப்போஸ் பையர் பேமெண்ட் பண்ணலைன்னா வந்து நீங்கள் பேங்க்குக்கு அது நீங்கள் கொடுத்த ஃபினான்ஸ் வந்து கொடுக்க முடியாது. அதனால் நான் பேங்கர்ஸ் வந்து எங்ககிட்டேருந்து கிளைம் வாங்குவாங்க. அந்த கிளைமும் நாங்கள் வந்து பேங்கர்ஸ்க்கு நாங்கள் அதையும் கவர் பண்ணுறோம். ஸோ டிரான்சாக்ஷன் சார்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எப்படிலாம் போகிறது. எல்லாமே உங்களோட டாக்குமெண்ட் எப்போவுமே த்ரூ பேங்க் மூலிமா பண்ணுங்கள். அதுதான் எப்போவுமே டாக்குமெண்டேஷன். நீங்கள் டைரெக்டாக பண்ணலான்னு பண்ணினீங்கன்னா உங்கள்கிட்ட எந்த ப்ரூஃபும் இருக்காது, நாளைக்கு கிளைமும் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப இதுவாகிடும். கவர்மெண்ட் சப்போர்ட் வேணும்னா த்ரூ டாக்குமெண்டேஷன் இருக்கணும். த்ரூ டாக்குமெண்டேஷன் வேணும்னா த்ரூ பேங்க் மூலிமா நீங்கள் எதுவுமே பண்ணீங்கன்னா உங்ககிட்ட ஆதாரம் இருக்கும். நாளைக்கு அவன் பையர் வந்து ஃபெயிலியர் ஆனால் கூட உங்கள் ஆதாரத்தை வச்சுட்டு அதை வந்து பையர்கிட்ட பேமெண்ட் எப்படி வாங்கணுமோ வாங்கலாம், இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்டேருந்து நீங்கள் வந்து அதை கிளைமாக வாங்கிக்கலாம். இப்போ ஏஜென்ட் எல்லாம் இன்வால்வ் ஆகிறாங்க. எங்களோட பார்ட் வந்து இன்பிட்வீன் ஏஜென்ட் இன்வால்வுக்கு நாங்கள் அது எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டோம். எக்ஸ்போர்ட்டர்ஸ் பையர்ஸ் டைரக்ட் டீல் வச்சுக்கணும். எது இருந்தாலும் நீங்கள் வந்து பையர்கிட்ட டைரக்ட் டீல் வச்சுக்கணும், பையர் உங்ககிட்ட டீல் வச்சுக்கணும். இன்பிட்வீன் ஏஜென்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் ஆர்டர் வாங்கி கொடுக்குறேன், நான் இது பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் வந்து ஏஜென்ட் கிட்ட பேமெண்ட்லாம் நீங்கள் பொருள்லாம் நீங்கள் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி ஏஜென்ட் ஃபெயிலியர் நாங்கள் கவர் பண்ண மாட்டோம். ஸோ ஆல்வேஸ் டீல் வித் பையர் டைரக்ட்லி. பையர்கிட்ட டைரக்டாக பேசுங்க. பையரோட இது கம்யூனிகேஷன் எப்போவுமே வச்சுக்கோங்க. என்ன மாதிரியான மோரோவர் நீங்கள் இம்போர்ட் வந்து லைசன்ஸ் வச்சுருக்காங்களான்னு நீங்கள் பாருங்கள். பையர் எப்போவுமே இம்போர்ட் லைசன்ஸ் வச்சுருக்கணும். அந்த மாதிரி வச்சுருந்தா ஒழிய உங்களோட ப்ராடக்ட் அங்கே போய் சேராது, அவங்களால வந்து அதை வாங்கிக்க முடியாது. ஏன்னா வந்து அந்த கண்ட்ரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிடும். இல்லை உங்ககிட்ட ப்ராப்பர் லைசன்ஸ் இல்லை, இந்த பொருளை நீ எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்டட் லைசன்ஸ் வச்சுருக்காங்களா நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். தாராளமாக நீங்கள் கேட்கலாம், அவங்க அது ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் யோசித்து இதெல்லாம் ப்ரிகாஷனாக நீங்கள் உங்களோட சைட்லேருந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் பையரை வந்து நாங்கள் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் ஏஜென்சி எல்லா கண்ட்ரிலையும் நாங்கள் வச்சுருக்கோம். யூகே, யூஎஸ்ஏ, யூரோப், வெஸ்டர்ன் ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸ், அந்த எல்லா ரஷ்யன் கண்ட்ரீஸ், இது ஆஸ்திரேலியா, எல்லா இடத்துலையுமே எங்களோட கிரெடிட் இன்ஃபர்மேஷன் ஏஜென்சி இருக்குது. அவங்க மூலயமா இந்த பையர் வந்து எவ்வளோ நாளாக இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இம்போர்ட் பிஸ்னஸில் இருக்காங்க, எவ்வளோ நாளாக இவங்க வந்து பேமெண்ட் ட்ராக் எப்படி இருக்குது, பேங்க் கிட்டேருந்து எங்களோட டிரான்சாக்ஷன்லாம் எப்படி இருக்குது எல்லாம் அனலைஸ் பண்ணுவோம். எவ்ரி டைம் நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் எ இயர் அது வந்து பையர் ரிப்போர்ட் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு ஆஸ் ஆன் டேட் அந்த பையரோட கிரெடிட் ஒர்த்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களோட பையர் ஆர்டர் காப்பியோ என்ன இதுவோ நாங்கள் ஏற்றுண்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கிரெடிட் ரேட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட என்ன தேவையோ நாங்கள் அது ஏற்றுக்க வந்தது. கண்ட்ரி அண்டர் ரைட்டிங் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. இந்த மாதிரி நிறைய கண்ட்ரி அண்டர் ரைட்டிங்லாம் இருக்குது. அதில் எங்களோட கிளைம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அந்த கண்ட்ரியை நாங்கள் இது பண்ணுவோம். நிறைய கிளைம் அந்த சப்போஸ் இந்த பர்டிகுலர் கண்ட்ரிக்கு வந்ததுன்னா அதை நாங்கள் வந்து கொஞ்சம் டீக்ரேட் பண்ணிவிடுவோம். அது கிரேடை வந்து லோ பண்ணிவிட்டு
ப்ரீமியமை ஜாஸ்தி ஆக்கிடுவோம். ஏன்னா வந்து பேமெண்ட் ஆல்வேஸ் அது ப்ராப்ளம் அடிக்கடி வரதுனால உங்களுக்காக உங்களோட நல்ல இதுக்காக தான் நாங்கள் அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிடுவோம். நாங்கள் சப்போஸ் அந்த பொலிட்டிக்கல் அந்த கவர்மெண்ட் வந்து ஸ்டேபிளாக இல்லை, திடீர்னு கவர்மெண்ட் மாறிட்டே இருக்குது, அந்த மாதிரி கண்ட்ரியெல்லாம் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கிரேடை வந்து லோ பண்ணிவிட்டு அதை அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிடுவோம் அதோட எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக இதெல்லாம். ஸோ இதெல்லாம் கண்ட்ரி கிளாஸிஃபிகேஷன் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி A1, A2, B1, B2 அந்த இது வந்து எவ்வளோ லோ ரிஸ்க்கோ அது A1 வரும். போக 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 ஹை ரிஸ்க் வர கண்ட்ரி எல்லாம் நாங்கள் வந்து D குரூப்பில் வந்து அதை செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கோம். டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, அட்வான்ஸ் பேமெண்ட் ஆல்வேஸ் சேஃப். ஆனால் அது எல்லா இடத்துலையும் ஒத்து வராது, எல்லா டைம்லேயும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏதோ சாம்பிள் பண்ணுறதா இருந்தால் இல்லை ஸ்மால் இதுவாக இருந்தால் அவங்க அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணுவாங்க. இல்லாட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு டிபியில் பண்ணு, நான் டாக்குமெண்ட் கொடுக்குறேன், பேமெண்ட்டுக்கு நான் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட் வாங்கிக்கிறேன், டிபி அகைன்ஸ்ட் பேமெண்ட். அந்த மாதிரி டிபியில் வந்து சேஃபு. நெக்ஸ்ட் இது சேஃபஸ்ட் இது வந்து டிபி. ஓகே, அதில் என்ன ஒரு ரிஸ்க் வரும்னா, சப்போஸ் உங்களோட ப்ராடக்ட் போய் சேர்ந்துடும், அந்த நேரத்தில் பையர் எனக்கு இப்போ வேண்டாம், எனக்கு வந்து ஃபினான்ஷியல் க்ரைஸாக இருக்குது, என்னால் வந்து உன்னோட பொருள் எடுத்துக்க முடியாது அப்படின்ட்டுருவாங்க. பட் உங்கள் பொருள் போய் சேர்ந்துருக்கோம் அந்த கண்ட்ரியில், இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வரணும், இல்லாட்டி அதை அந்த கண்ட்ரிலையும் இன்னொரு பையரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஸ்கெல்லாம் இருக்குது உங்களுக்கு. அதனால் அந்த ரிஸ்கெல்லாம் நாங்கள் கவர் பண்ணுறோம். அந்த இன்னொரு பையர் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த பையர் எப்படி நல்ல பையரா இல்லையா, இது வந்து ஆல்ரெடி லாஸ் தான் உங்களுக்கு. அது வந்து உங்களுக்கு அந்த 10 ஒரிஜினல் பையருக்கு டிஸ்கவுண்ட்டு கொடுக்கக்கூடாது. ஒரிஜினல் பையர் வாங்கிக்கலான்னா அவ்வளோதான். அது வந்து செகண்ட் பையருக்கு நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் தான் கேட்பாங்க அவங்க. ஏன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணலை, பட் வந்துருக்கு பொருள் வாங்கிக்கிறோம், ஆனால் எங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணினா நாங்கள் வாங்கிக்கிறோம்பாங்க. அந்த லாஸ் வந்து உங்களுக்கு சப்போஸ் 100% லாஸ்லேருந்து அவங்க 80% டிஸ்கவுண்ட் கேட்குறாங்கன்னா அந்த 20% லாஸ் நாங்கள் கவர் பண்ணுவோம். ஸோ அந்த லாஸ் ரெஸ்ட்ரிக்ட் வந்து கவர் பண்ணுறதுக்கு இதில் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து ஆக்சுவலாக பையர்ஸ் பேங்க் வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் பையர் பே பண்ணலன்னா கூட பையர் பேங்க் வந்து நாங்கள் பே பண்ணுறோன்னு. ஆனால் இதில் நிறைய வந்து டாக்குமெண்டேஷன் குளறுபடிலாம் இருக்குது. ஏன்னா அதில் ஒரு லெட்டர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா கூட எல்சியில் கம்ப்ளீட்டாக அவங்க வந்து இது பண்ணிடுறாங்க, எங்களோட டாக்குமெண்ட் இது கிடையாது, நாங்கள் அக்செப்ட் பண்ண டாக்குமெண்ட் இது கிடையாது சொல்லி எல்சியில் நிறைய வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் ரிஸ்கான இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டிஏ டாக்குமெண்ட் ஆஃப்டர் அக்செப்டன்ஸ் 30 நாள் கழிச்சு நாங்கள் பே பண்ணுறோம், உங்களோட ப்ராடக்ட் எல்லாம் வித்தவுடனே தான் நாங்கள் பே பண்ண முடியும். 60 நாள் 90 நாள் ஓடினா ஓப்பன் டு டெலிவரி. ஓப்பன் டெலிவரினா ஏர் ஃப்ரைட்டு, ஏர் மூலியமாக அனுப்புறது எல்லாமே வந்து ஓப்பன் டெலிவரி டிரான்சாக்ஷன் தான். ஆனால் ஓப்பன் டெலிவரி டிரான்சாக்ஷன் தயவு செஞ்சு அன்லஸ் அதர்வைஸ் ஆர்பிஐயோட கன்சர்னோடையோ இல்லை உங்களோட பேங்கர்ஸோட கன்சர்னோடையோ தான் நீங்கள் ஓப்பன் டெலிவரி டிரான்சாக்ஷன் பண்ணணும். இல்லாட்டி அது அக்செப்டபிளே கிடையாது. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இல்லாட்டி உங்கள் பேங்கர்ஸ் கிட்டேயும் கன்சர்ன் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து ஏரில் அனுப்ப போகிறோம், அவங்க கன்சர்ன் இருந்தால் நாளைக்கு இன்கேஸ் ஏதாவது லாஸ் ஆச்சுன்னா அது வந்து காம்பன்சேஷன் ஆகும் வித் டாக்குமெண்டேஷன் ப்ரூஃபோட. அதர்வைஸ் உங்களோட இது வந்து ப்ராப்ளம் ஆகிடும். ஓப்பன் டெலிவரி டிரான்சாக்ஷன்றது பயங்கரமான ஒரு டேஞ்சரஸான ஒரு டிரான்சாக்ஷன் அது. ஸோ பேங்கர்ஸ் ஒத்துண்டாங்கன்னா இல்லை ஆர்பிஐ கிட்டேன்னு உங்களுக்கு கன்சர்ன் வந்துருச்சுன்னா ஓகே நீங்கள் பண்ணலான்னு கன்சர்ன் வந்துருச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஓப்பன் டெலிவரி டிரான்சாக்ஷன் பண்ணலாம். அதர்வைஸ் கோ ஃபார் டிஏ டாக்குமெண்ட் ஆஃப்டர் அக்செப்டன்ஸ் 30 days 60 days 90 days போகலாம் தாராளமாக. இந்த மாதிரி இதில் எல்லாம் உங்களோட ரிஸ்க் வந்து இசிஜிசி லாஸ் வந்து கவர் ஆகும். இதில் என்னென்ன ரிஸ்க் எல்லாம் நாட் கவர்ட் பை இசிஜிசி கிளியராக சொல்லிடுறேன். இது ஏன்னா வந்து எச்சரிக்கை ஃபார் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆல்சோ. இது வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை, இது கவர்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் ஆஸ் அன் எக்ஸ்போர்ட்டர் நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக இதை கடைப்பிடிக்கணும். நீங்கள் ஒன்று வந்து லாஸ் டியூ டு கமர்ஷியல் ஆஃப் குவாலிட்டி டிஸ்பியூட். மேடம் வந்து ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஈவன் மேடம் கூட குவாலிட்டி ஏன் பேசுகிறாங்கன்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ குவாலிட்டியாக நம்ம குட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட இது வந்து அவங்க ஒத்துப்பாங்க. அதர்வைஸ் சின்ன ஒரு டிஸ்கிரிமினன்சி வந்தால் கூட அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பையரோட இதுலேருந்து. தயவு செஞ்சு உங்களோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். எப்படின்றது உங்களுக்கே தெரியும். எந்த மாதிரியான பேக் பண்ணணும், எந்த மாதிரியான அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், எந்த மாதிரியான அது இப்போ நம்மளோட ப்ராடக்டை ப்ரொடெக்ட் பண்ணால் அது பத்திரமா பையர் கண்ட்ரியில் போய் சேரும்ன்றது உங்கள் ஒவ்வொரு எக்ஸ்போர்ட்டருக்கும் தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ அந்த மாதிரி இதில் எனக்கு நான் வந்து ஆர்டர் பண்ணது வேறு, பட் நீங்கள் அமிச்ச ப்ராடக்ட் வேறு, அந்த மாதிரி டிஸ்பியூட்லாம் வந்துச்சுன்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக கவர் பண்ண மாட்டோம். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் எக்ஸ்போர்ட்டர் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி ப்ராடக்டாக இருக்கணும். உங்களோட தரமும் உயரும், நம்ம இந்தியாவோட பாரதத்தோட தரமும் உயரும். அதனால் ஸோ இந்தியாவுக்கு இவ்வளோ பெரிய தரமான இது வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ஸ்ப்ரெட் ஆகும், அடுத்த கண்ட்ரிக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ உங்களோட இதுவும் உயரும், அந்நிய செலாவணின்றது அந்த இதுவும் உயர்த்துக்கான நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க இந்தியாவுக்கு. அதனால் அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்னதுனால ஏஜென்ட் வந்து இன்பிட்வீன் வந்தாங்கன்னா அந்த ஏஜென்ட் ஃபெயிலியர் நாங்கள் கவர் பண்ண மாட்டோம். ஏஜென்ட் ஃபெயிலியர் ஏன்னா வந்து அவங்க வந்து ஏஜென்ட் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது, யாருக்கு ஃபேவர் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் டைரெக்டாக டீல் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட்டர் அவங்கக்கிட்ட டைரெக்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள், அவங்ககிட்ட டைரெக்டாக நீங்கள் இன்வாய்ஸ் வாங்குங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுனால இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக டீல் பண்ணுங்கள், ஏஜென்ட் மூலிமா போகாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஏஜென்ட் ஃபெயிலியர்லாம் நிறைய வருது. ஏஜென்ட் ஃபெயிலியர் அது அக்செப்டபிளே இல்லை, கவர்மெண்ட் படி அக்செப்டபிள் கிடையாது. அதனால் லாஸ் அன்னெசரியாக உங்களுக்கு லாஸ் ஆகும். அது ஜென்ரல் இன்சூரன்ஸில் லாஸ் டியூரிங் டிரான்சிட் பீரியடில் என்னென்ன லாஸ் எல்லாம் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கவர் பண்ணுறாங்களோ அது நாங்கள் கவர் பண்ணுறதில்ல. அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ளக்சுவேஷன் அது வந்து பேங்க்லேயே அவங்க கவர் பண்ணிடுவாங்க. பேங்க் ஆர் எனி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதாவது நீங்கள் ஆர்டர் பண்ணுறச்சே ஒரு ரேட் இருக்கும், அது போய் சேரிச்சு அவங்க பேமெண்ட் பண்ணுறச்சே கம்மியாகிடும், நம்மளோட ரேட் கம்மியாகிடும். அப்போ நான் இந்த ரேட்டில் தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பையர் வந்து டிமாண்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ளக்சுவேஷன் ரிஸ்க்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோ இல்லை பேங்கர்ஸோ அவங்க வந்து அவங்க டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. இது இசிசிசியால் என்னென்ன பெனிஃபிட் வரும் ஜஸ்ட் நான் பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ப்ரொடெக்ஷன் அகைன் பேமெண்ட் ரிஸ்க், கிரெடிட்டபிள் இன்ஃபர்மேஷன் ஆன் கிரெடிட் வர்த்தினஸ் ஆஃப் ஓவர்சீஸ் பையரோட கிரெடிட் வர்த்தினஸ் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பையர் நல்ல பையரா, நமக்கு பேமெண்ட் பண்ணுவாங்களா இல்லையா, இல்லை ஆல்ரெடி டிஃபால்ட் பண்ணியிருக்காங்களா, யாருக்கோ பேமெண்ட் தராமல் இருக்காங்களா, நீங்கள் எங்ககிட்ட வர மூலியமாக தான் அது தெரிய வரும். அதர்வைஸ் எங்களால் ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அந்த அப்ளிகேஷனோட எங்கள்கிட்ட வந்தீங்கன்னா அந்த பையரோட எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் 68 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாகவோ இல்லை எங்களோட கிரெடிட் இன்ஃபர்மேஷன் ஏஜென்சி மூலியமாகவோ ரிப்போர்ட்டை கால் ஃபார் பண்ணி ரிப்போர்ட் வாங்கிட்டு இம்மீடியட்டாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் உங்களுக்கு தெரிவிச்சிருவோம், இந்த பையர் நல்ல பையர் நீங்கள் பண்ணலாம். இன்கேஸ் எங்களோட மெம்பர் ஆகி நாளைக்கு லாஸ் ஆச்சுன்னா கூட அதை நாங்கள் கவர் பண்ணிக்குவோம். சப்போஸ் நாங்கள் வந்து இல்லை இந்த பையர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியும் நீங்கள் பண்ணினீங்கன்னா அப்புறம் வந்து அது உங்களோட ரிஸ்கில் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த யூசிடிசியோட இன்சூரன்ஸ் பாலிசி மூலிமா நீங்கள் பேங்கர்ஸ் கிட்ட போனீங்கன்னா நிறைய உங்களுக்கு ஃபினான்ஷியல் கிடைக்கும், எக்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் கிடைக்கும். இது ஒரு சரியான டூல் உங்களுக்கு. இன்சூரன்ஸ் டூல்ன்றது அவங்க ஏன்னா அவங்க பெனிஃபிட் ஆகிறாங்க, இதனால் அவங்க பெனிஃபிட் ஆகிறதுனால உங்களுக்கு ஃபைனான்ஸ் வந்து ஈஸியாக கிடைச்சிடும் உங்களுக்கு. பேட் டெட்ஸ் அதை சொன்ன மாதிரி சப்போஸ் ரெக்கவரி மெஷர்ஸில் கூட நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். எப்படி இந்த பேமெண்ட்டை வந்து ரெட்ரீவ் பண்ணலாம், அதோட எம்என்எஸ் அந்த இன்ஃபர்மேஷன் ரெக்கவரி ஏஜென்ட் எல்லாம் இருக்காங்க, அவங்களோட கான்டாக்ட் நம்பர் உங்கள்கிட்ட கொடுப்போம். அவங்க மூலிமா அந்த பேமெண்ட்டை கூட நீங்கள் பையர்கிட்ட வரவழைக்கலாம். ஸோ எங்களுக்கு நிறைய விதமான பாலிசிஸ் இருக்குது சார். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இந்த ஒரே ஒரு கான்ட்ராக்ட் தான் இருக்குது, ஒரே ஒரு ஷிப்மெண்ட் தான் இருக்குது, எனக்கு இதை நீங்கள் கவர் பண்ணி கொடுங்க, ஓகே எங்கள்கிட்ட பாலிசி இருக்குது. இல்லை எங்கள்கிட்ட ஒரே ஒரு பையர் தான் இருக்குது, இந்த பையருக்கு நீங்கள் கவர் பண்ணணும், ஓகே அதுக்கு ஒரு பாலிசி இருக்குது. அப்புறம் வந்து சிங்கிள் பையர் எக்ஸ்போஷர் பாலிசி எனக்கு வந்து நிறைய பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இதுதான் என்னோட அவுட்ஸ்டாண்டிங், மேக்ஸிமம் அவுட்ஸ்டாண்டிங் எனக்கு 3 லட்சமோ 5 லட்சமோ 10 லட்சம் தான், ஓகே அதுக்கும் பாலிசி இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி எங்களோட பாலிசியை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இல்லை நாங்கள் ஒரு வருஷம் ஃபுல்லாக நிறைய பையர் கவர் பண்ணுவோம், நிறைய ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும், நிறைய பண்ணிகிட்ருப்போம்னா ஓகே அதுக்கும் எங்கள்கிட்ட பாலிசி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரியான நிறைய காப்பீடு திட்டம் வந்து எங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்ஸ் நீங்கள் என்னென்னா ப்ரீமியம் வந்து முன்னாடி கட்டுற மாதிரி இருக்கும். ப்ரீமியம் பார்ட்டு ஒன்றுமே இல்லை. உங்களோட ரிஸ்க் வேல்யூ பார்த்தா ரிஸ்க் வேல்யூ வந்து அபவுட் 10 lakhs அந்த மாதிரி வச்சிங்கன்னா ப்ரீமியம் பார்ட் 0.1% தான் அதோட ப்ரீமியம் லெவல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் உங்களோட சேஃப்கார்டு முக்கியம்னா நீங்கள் இன்சூரன்ஸ் எப்படி நம்ம லைஃப் இன்சூரன்ஸ்க்கு எப்படி முன்னாடியே லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறோமோ
இட் இஸ் ஆஸ் குட் ஆஸ் எல்ஐசி தான். இது எக்ஸ்போர்ட் பேமெண்ட்டுக்கான ரிஸ்க்கான இன்சூரன்ஸ் இது. ஸோ இது வந்து நீங்கள் பெனிஃபிட் ஆகிறது வந்து எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எக்ஸ்போர்ட் நிறைய பண்ணுங்கள். எங்களோட எய்மே எக்ஸ்போர்ட் ப்ரொமோட் பண்ணுறது தான். பை உங்கள் கிரெடிட் இன்சூரன்ஸை கவர் பண்ணுறது மூலிமா உங்களோட எக்ஸ்போர்ட்டை நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எங்களை இந்த நிறுவனத்தை அமைச்சிருக்கு. ஸோ தயவு செஞ்சு இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாருங்கள், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களோட இதை விரிவடைய கண்டிப்பாக இதனால் உங்களோட விரிவடையும். உங்களோட பிஸ்னஸ் வந்து விரிவடைகிறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இன்சூரன்ஸ் மூலிமா உங்கள்கிட்ட இருக்குன்றது கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் மெம்பர் ஆச்சுன்னா தெரிய வரும். அதான் நிறைய பாலிசி சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த பயக்குண்டான பாலிசி அதில் என்னென்ன மாதிரி பெனிஃபிட் இருக்குது, எதெல்லாம் கவர் ஆகும் எதெல்லாம் கவர் ஆகாதுன்றது எல்லாமே ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள்கிட்ட கைடன்ஸ் பண்ணுவோம். எல்லாமே 1 இயர் பாலிசி தான். எவ்ரி இயர் வந்து நாங்கள் ரெனியூ பண்ணிகிட்ருப்போம். எவ்ரி ரெனியூவல் உங்களுக்கு 5% ப்ரீமியத்துலேருந்து ரிடக்ஷன் ஆகிட்டே இருக்கும். நோ கிளைம் போனஸ். கிளைமே நீங்கள் வாங்கலைன்னா ஒரு 5% ரிடக்ஷன் ஆகும் ஃபஸ்ட் இயரில். செகண்ட் இயரில் 10% ரிடக்ஷன் ஆகும். அப்படியே 60% ரிடக்ஷன் வரைக்கும் உங்களுக்கு ப்ரீமியம் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் கம்மியாகிட்டே வரும். ஒவ்வொரு வருஷமும் ப்ரீமியம் நீங்கள் கிளைம் வாங்கலை, நல்ல ஷிப் எக்ஸ்போர்ட்லாம் நல்லா போயிட்டே இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளமே இல்லாமல் இருக்குதுன்னா ப்ரீமியம் ரேட்டும் உங்களுக்கு கம்மியாகிட்டே வரும். அந்த பெனிஃபிட்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ டர்ன் ஓவர் பாலிசியில் வந்தால் ஒரு பெரிய பாலிசி. ஆண்டர்பிரினர்ஷிப் உங்களுக்கு அந்த அளவுக்கு இப்போ வராது. நீங்கள் வளர அந்த டர்ன் ஓவர் பாலிசி மூலிமா நிறைய பெனிஃபிட் நீங்கள் அதுலேருந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். கன்சைன்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் கூட நாங்கள் பண்ணுறோம். கன்சைன்மெண்ட்டும் உங்களோட ஏஜென்ட் அங்கே இருக்காங்க, பையரோட பிளேஸில் இருக்காங்க, உங்களோட பொருள்லாம் அங்கே ப்ரொக்யூர் பண்ணிக்கிறீங்க. அது மூலிமா நீங்கள் அல்டிமேட் பையருக்கு நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா கூட அந்த மாதிரி கன்சைன்மெண்ட் பாலிசி கூட நாங்கள் வந்து கவர் பண்ணுறோம். என்ன முக்கியமாக தேவைன்றது உங்களுக்கு ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் லிஸ்ட்டில். கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு பேங்க்குக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் கூட உங்களுக்கு மினிமம் இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மினிமம் டாக்குமெண்டேஷன் எங்களுக்கு வேணுமா இருக்கும். காப்பி ஆஃப் த ஐஇ கோடு கண்டிப்பாக வாங்கியிருப்பீங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால அது இல்லாமல் உங்களால் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஐஇ கோடோட எங்களுக்கு காப்பி வேணும். அண்ட் பேன் காப்பி, டைரக்டர்ஸ், ப்ரொப்ரைட்டர், உங்களுக்கு கம்பெனியோட இது எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட டீட்டெயில் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ். அப்போ ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் வேணுமா இருக்கும். கரண்ட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் 6 மாதம் கரண்ட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா எங்களுக்கு இதெல்லாம் ஒரு நாங்கள் உங்களை அசஸ் பண்ணுறதுக்கான ஒரு இது வேறு ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் பேசிக் டாக்குமெண்ட்ஸ். எங்கே எது போனாலும் உங்களுக்கு இதெல்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த பேசிக் டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்களுக்கு வேணுமா இருக்கும். ப்ரீமியம் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இதே மாதிரி தான். A1 A2 கண்ட்ரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ரீமியம் ரேட் கம்மியாக இருக்கும். டி கண்ட்ரியில் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா ப்ரீமியம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நாங்கள் செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கோம். டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு அதே மாதிரி தான். டிபியில் வந்து ப்ரீமியம் ரேட் கம்மி, ஏன்னா ரிஸ்க் வந்து அது லெஸ். வேற டிஏ ஓடினா ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ ப்ரீமியம் ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி டிஃபர் ஆகும். இப்போ சோமாலியா, ஈரான், ஈராக் இதெல்லாம் வந்து பயங்கர பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியான ஒரு கண்ட்ரி அதெல்லாம். ஸோ அதுக்கெல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்கோம் நாங்கள். பட் அதையும் கவர் பண்ணுறோம். ஏன்னா அது ஒரு ஸ்பெசிஃபிக் அப்ரூவல், அந்த பர்டிகுலர் கான்ட்ராக்ட் மட்டும் அதை கவர் பண்ணுற மாதிரி நாங்கள் அதையும் கவர் பண்ணுறோம். அந்த மாதிரி கண்ட்ரியும். இதில் என்னென்ன அட்வான்டேஜ் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். அகைன் ஒரு ஸ்மால் கிளிக் மாதிரி பார்க்கலாம். காம்பன்சேஷன் அகேன்ஸ்ட் லாஸ் இன் கிரெடிட் டேர்ம் எக்ஸ்போர்ட்ஸ். அது ஜஸ்ட்டு வந்து காம்பன்சேஷன் தான். உங்களோட லாஸுக்கு எங்கள்கிட்டேருந்து நீங்கள் இன்சூரன்ஸ் மூலிமா நீங்கள் பைசா வந்து வாங்கிக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் டாக்குமெண்டேஷன்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா, உங்களோட ப்ரூஃப் ஆஃப் இது டாக்குமெண்ட் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள்கிட்டேருந்து 90% கவரேஜ். ஆல்வேஸ் எங்களோட பாலிசி எல்லாமே 90% 80% கவரேஜ். அத்தனையும் உங்களுக்கு 80% வேணுமா, 80% 90% பாலிசி எடுத்தீங்கன்னா 90%ஓட லாஸ் வந்து எங்கள்கிட்டேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து லாஸ் காம்பன்சேஷன் ஆகும். நீங்கள் வந்து இது மூலியமாக கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். இன்சூரன்ஸ் இருக்குது, அது நான் லாஸ் ஆச்சுன்னா அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் நீங்கள் வந்து நிம்மதியாக உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்.
எங்கள்கிட்ட வந்து 5 lakhs மோர் தேன் 5 lakhs பையர்ஸோட டீட்டெயில்ஸ் இருக்குது எங்கள்கிட்ட. ஸோ எங்களோட ஏன்னா 68 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா இத்தனை பையர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்குது. அப்புறம் பேர்ன் யூனியன் சொல்லி எல்லா கண்ட்ரியும் இதே மாதிரி இன்சூரன்ஸ் இருக்காங்க. அவங்கவுங்க எல்லாம் ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க. அவங்களோட இதெல்லாம் அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸும் எங்கள்கிட்ட இருக்குது. ப்ளஸ் அவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பையர்ஸோட கிரெடிட் இன்ஃபர்மேஷன் ஏஜென்சி ரிப்போர்ட் இதெல்லாம் வச்சு நாங்கள் அனலைஸ் பண்ணி பையரோட ரிப்போர்ட்டை நாங்கள் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ண மாட்டோம். பட் இந்த கவர் எடுத்துக்கலாமா வேண்டாமா, இந்த பையருக்கு இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாமா வேண்டாமா, அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நாங்கள் கிளியர் கட்டாக உங்களுக்கு கொடுத்துருவோம். நாங்கள் தேங்க்யூ. இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் ஏதாவது உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஏதாவது டவுட் இருந்தது இல்லை எப்படி அப்ரோச் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக கேட்கலாம். இல்லாட்டி நான் மேடம் கிட்ட நான் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டு போகிறேன். நீங்கள் அப்ரோச் பண்ணிவிட்டு எப்படி அப்ரோச் பண்ணுறது, எந்த மாதிரியான பாலிசி எடுக்கலாம், எந்த மாதிரியான பெனிஃபிட் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அக்ரிகல்ச்சர் எஸ்பெஷலி அக்ரிகல்ச்சர் ரொம்ப வந்து அப்பீடாலாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட சர்வீஸ் எல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக பண்ணுங்கள், குவாலிட்டியாக பண்ணுங்கள், தைரியமாக பண்ணுங்கள், நிறைய பண்ணுங்கள். நம்ம கண்ட்ரிக்கு நிறைய எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் இதுவாக நீங்கள் அந்நிய செலாவணியை கொண்டு வாங்க. நம்ம இந்தியா தரத்தை உயர்த்துங்க. தமிழ்நாடோட ப்ராடக்ட் வந்து எங்கே பாரு பேசப்படுது. எஸ்பெஷலி துபாய் கண்ட்ரியில், யூஎஸ் கண்ட்ரியில், ஃப்ரான்ஸ் கண்ட்ரியில் தமிழ்நாடோட ப்ராடக்ட் நல்லா இருக்குன்றது நிறைய பேர் வந்து பேசி கேட்டிருக்கிறோம். தரமும் நிறைய இதுவாக இருக்குது. நீங்கள் அந்த தரத்தை மட்டும் நிறைய நல்லா வந்து அதை டெவலப் பண்ணிவிட்டு தாராளமாக பண்ணுங்கள், எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணோம் இந்த விஷயத்தில். தாராளமாக நீங்கள் நிறைய உங்களோட இதை பிஸ்னஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். சார் தாம்பரம் குரோம்பேட், ஆக்சுவலாக குரோம்பேட் ஸ்டேஷன் கிட்ட வரும் சார் எங்களோட பிளேஸ். ஓகே. டாக்குமெண்ட் டிஏன்றது டாக்குமெண்ட் ஆஃப்டர் அக்செப்டன்ஸ். டிஏன்றது டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட் சார். அட்வான்ஸ் பேமெண்ட், எல்சி, டிபி, டிஏ, சிஏடி இதெல்லாம் வந்து அவங்க பையர் வந்து கேட்குற ஒரு டேர்ம். இன்னைக்கு நான் இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணுவேன், நீ பொருள் கொடுத்துட்டியா, நான் வந்து டிபியில் கொடுக்குறேன், எல்சியில் கொடுக்குறேன், சிஏடியில் கொடுக்குறேன், அந்த மாதிரி கொடுப்பாங்க. இது டிபின்றது வந்து டாக்குமெண்ட் அகைன்ஸ்ட் பேமெண்ட். அதாவது நம்ம டாக்குமெண்ட் போய் சேர்ந்த உடனே பேமெண்ட் பண்ணால் தான் அந்த டாக்குமெண்ட் அவங்க கைக்கு போகும். அந்த டாக்குமெண்ட் இருந்தால் தான் அவங்களால வந்து கூட்ஸ் வந்து டெலிவரி எடுக்க முடியும். அப்போ பேமெண்ட் வந்துடும். ஸோ டிபி வந்து கொஞ்சம் வந்து ரிஸ்க்கு கம்மியான. அந்த டிபியில் என்ன ரிஸ்க் இருக்குன்னா அந்த நேரத்தில் அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க பையர். எனக்கு பொருளே வேண்டாம், அந்த மாதிரியான ரிஸ்க் இருக்குது டிபியில். பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, நம்ம பொருள் அப்புறம் தான் போய் சேரும். பொருள் அது வரைக்கும் பொருள் நம்ம கிட்ட தான் இருக்கும். ஒன்லி டாக்குமெண்ட் தான் அவங்க கிட்ட போகும். வேற பொருள் அக்செப்ட் பண்ணலன்னா தான் ரிஸ்க் டிபியில் இருக்குது. டிஏன்றது வந்து டாக்குமெண்ட் ஆஃப்டர் அக்செப்டன்ஸ். அது 30 டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு வாங்க, பொருளும் எடுத்துட்டு வாங்க. 30 நாள், 60 நாள், 90 நாள் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் தான் அவங்க கேட்பாங்க. இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ இதில் வந்து ரிஸ்க் ஜாஸ்தி. 30 நாள் பார்ப்பாங்க, டியூ டேட் ஆகிடும். 60 நாள் பார்ப்பாங்க, டியூ டேட் ஆகிடும், பே பண்ண மாட்டாங்க, அப்ஸ்காண்ட் ஆகிடுவாங்க. ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி. இந்த இதில் வந்து டிஏல வந்து ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஆக்சுவலாக நாங்கள் கவர் பண்ணுறோம். ஏன்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எங்கள்கிட்ட பையரோட டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரிஸ்க்கை நாங்கள் எடுத்துக்கிறோம். பட் நீங்கள் அது பண்ணுறதே ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதே ஓப்பன் டெலிவரி, ஓடின்றது ஓப்பன் டெலிவரி டிரான்சாக்ஷன். ஏர் ஷிப்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப, ஏன்னா வந்து ஏர் கார்கோ வந்து அவங்க டாக்குமெண்ட் பார்க்க மாட்டாங்க, இது பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட் உங்கள் ஏர் ரிசிப்ட் பார்த்துட்டு இம்மீடியட்டாக உங்களோட பொருள் அவங்க கிட்டே கொடுத்துருவாங்க. அது பயங்கரமான ரிஸ்க்கான இது. வேற டிஏல அந்த மாதிரி, டிபியில் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. பேமெண்ட் பண்ணினா தான் கொடுப்பாங்க. ஆனால் ஓடியில் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அவங்க ஏர் ஷிப்மெண்ட் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏர் கார்கோவோட ரிசிப்ட் காமிச்சவொடனே அவங்க பொருளும் கொடுத்துருவாங்க, எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. ஸோ ஓப்பன் டெலிவரி பண்ணாதீங்க. அன்லஸ் அதை உங்கள் பேங்க் அக்செப்ட் பண்ணாதோடைய தயவு செஞ்சு ஓப்பன் டெலிவரி டிரான்சாக்ஷன் இந்த இதில் பண்ணாதுங்க. ஆர்பிஐலாம் கொடுக்குறது எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட்லாம், இஓயு யூனிட்டுக்கெல்லாம் அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இஓ யூனிட் ரொம்ப பெரிய ஹை லெவல் பண்ணுற எக்ஸ்போர்ட் யூனிட்டுக்கெல்லாம் ஆல்ரெடி ஆர்பிஐ ஆச்சு. பேங்க் அவங்கெல்லாம் ஆல்ரெடி அவங்க வந்து அதுக்கெல்லாம் கமிஷன் கொடுத்துருக்காங்க. வேற ஆண்டர்பிரனர்ஸ்க்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ தான் எமர்ஜ் ஆகிற எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கெல்லாம் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுனால தான் இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க.
எல்சி வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட், பேங்கர்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிறாங்க. பையர்ஸ் பேங்க் வந்து நான் பேமெண்ட் பண்ணுறேன், பையர் பேமெண்ட் பண்ணலன்னா கூட நான் பே பண்ணுறேன்னு சொல்லி பையர் பேங்க் வந்து ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிறாங்க. இதில் என்ன ரிஸ்க் அடங்கியிருக்குன்னா, இதில் இங்கே வந்து எல்லாமே கவர்மெண்ட் பேங்க் ஆல்மோஸ்ட் நம்மளோட இந்தியாவில். வேறு ஃபாரின்லாம் நிறைய ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்காங்க. ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம் நிறைய திவாலான சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த பேங்க்கை நம்பி நம்ம போக முடியாது. ஸோ எல்சியில் வந்து கொஞ்சம் அதுவும் டாக்குமெண்டேஷன், பயங்கர டாக்குமெண்டேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. கொஞ்சம் டிஸ்கிரிபன்சி வந்தால் கூட நேம் சேஞ்சில் குமார் KUMAR அது போடுறது KUMAAR தப்பாக டைப் பண்ணால் கூட அதை கூட அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, பேமெண்ட்டும் உங்களுக்கு வராது. ஸோ எல்சியில் நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது, நிறைய இருக்குது. பட் நாங்கள் கவர் பண்ணுறோம். ஏன்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்சியோட பேங்க் அல்மனாக்கோட லிஸ்ட் இருக்குது. அந்த ரேங்கிங்குள்ளே வந்தாங்கன்னா அந்த பேங்கர்ஸ் எல்லாம் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம். புரியுதா சார்? ஓகே சார். நியூ பையர் தான், எந்த பையர் இருந்தாலும் ஓகே, எந்த கண்ட்ரி இருந்தாலும் ஓகே. எங்கிட்ட வந்தீங்கன்னா நாங்கள் அந்த கண்ட்ரியா, என்ன பையர், என்ன இது, என்ன எக்ஸ்பீரியன்ஸு, எப்படி இருக்காங்க, ஆல்ரெடி எங்கள்கிட்ட இருக்காங்களா, ஆல்ரெடி அதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ண நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்லிவிடுவோம். இந்த பையருக்கு நீங்கள் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றத. நியூ பையர் இருந்தால் கூட இன்ஃபர்மேஷன் ஏஜென்சி மூலிமா நாங்கள் ரிப்போர்ட் வாங்கிடுவோம். இங்கே கிரெடிட் இன்ஃபர்மேஷன் ஏஜென்சி இருக்காங்க, அவங்க மூலிமா நாங்கள் அப்ளிகேஷன் அனுப்பிச்சு ரிப்போர்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரிப்போர்ட் வந்த உடனே அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அனலைஸ் பண்ணி ரேட் பண்ணுவோம். ரேட்டிங் கொடுத்துட்டு நீங்கள் அப்புறம் நீங்கள் பண்ணலாம்னு சொல்லுவோம். அதுக்கு ஸ்டேட்டஸ் என்கொயரி ஃபீன்னு ஒரு இருக்குது. அந்த ஃபீ 500 ரூபா அந்த மாதிரி சில பாலிசிக்கு ஏற்ற மாதிரி ஃபீ நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷனோட. அந்த அப்ளிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். ஆமாம். அதுதான் சார், ஓப்பன் டெலிவரி பொறுத்த வரைக்கும் ஆண்டர்பிரனர்ஸ்க்கோ எமர்ஜென்சி எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கோ RBI அப்ரூவல் கொடுக்கல. நீங்கள் உங்கள் பேங்கர்ஸ் கிட்டேருந்து ஒரு இது கன்சர்ன் வாங்கிக்கோங்க. அவங்களோட ஒரு அப்ரூவலோட அவங்களோட இதுவோட டாக்குமெண்ட் ப்ரூஃபோடு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு இன்கேஸ் ஆஃப் லாஸ் ஆச்சுன்னா நாங்கள் காம்பன்சேட் பண்ணுவோம். ஏன்னா வந்து இது நாட் அலௌடு. நார்மல் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ஓப்பன் டெலிவரி டிரான்சாக்ஷன் நாட் அலௌட். ஏன்னா ரிஸ்க் ஜாஸ்தி இருக்கிறதுனால அவங்க கவர்மெண்ட்டே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஏன் RBI அலோவ் பண்ணாங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஒரு நியூ பையர்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம் மேடம்? பையர்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஏஜென்சி இருக்காங்க சார். ஃபியோ இருக்காங்க, அப்பிடா இருக்காங்க. அந்த ஏஜென்சி மூலியமாக தான் நீங்கள் பையர்ஸை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். பையர்ஸ் தேர்ந்தெடுக்கிறது எனக்கு தெரியாது. உங்களோட ப்ராடக்ட்டுக்கு எந்த பையருக்கு எது வேணுன்றது எங்களுக்கு தெரியாது. அந்த பையரோட இன்ஃபர்மேஷனோட ஆர்டரோடு எங்கள்கிட்ட வந்தீங்கன்னா அந்த பையருக்கு பண்ணலாமா வேண்டாமாட இன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுப்போம். பட் பையர் நாங்கள் செலக்ட் பண்ணுறது. ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பண்ணுவீங்க, இன்னொருத்தர் ஒரு ப்ராடக்ட் பண்ணுவார். அந்த பையருக்கு அது ப்ராடக்ட் வேணுமா இருக்கும், சில பையருக்கு அது வேணாமல் இருக்கும். பையரை நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். த்ரூ ஃபியோ, அஃபிடவிட், CIE நிறைய ஏஜென்சி, எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்லாம் இருக்குது. அவங்களோட ஹெல்ப்போடு நீங்கள் பையரோட டீட்டெயில்ஸ் நான் வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பையரோட ஆர்டர் வாங்கிட்டு நீங்கள் வாங்க. வாங்குவாங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்த உடனே அந்த பையரும் அந்த கம்பெனி வந்து சப்போஸ் நீங்கள் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் பண்ணுறீங்க, அந்த பையரோட கம்பெனியும் அதே ரிலேட்டடாக இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, தோல் பண்ணிட்டு இருப்பாங்க, உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ அது எங்களுக்கு ரிப்போர்ட் மூலிமா தெரிய வந்துடும். கம்மாடிட்டி வந்து கனெக்ட் ஆகலையே, இவங்க அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட்டர், வேறு பையர் வந்து வேறு எதோ பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி நாங்கள் அதை கிளாரிஃபை பண்ணிவிடுவோம். கிளாரிஃபை பண்ணிவிட்டு அவங்களும் அதே கம்மாடிட்டி அதே இது பண்ணுறவராக இருக்கணும், அதே வாங்குறவராக இருக்கணும் அவங்க. ஸோ அதெல்லாம் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் ஏஜென்சி மூலிமா நாங்கள் அந்த அனலைஸ்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு கவரேஜ் இருக்கா இல்லைன்னு சொல்லுவோம். கண்ட்ரி வைஸ் பையர்ஸ் லிஸ்ட் கிடைக்குமா டீடைல்ஸ்? அதான் சார், பையர் லிஸ்ட்டு எங்களுக்கு கிடைக்காது. ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கிற எக்ஸிஸ்டிங் பையர் லிஸ்ட்டு உங்களுக்கு தேவை இருக்காது. ஏன்னா அந்த பையர் வந்து இதுதான் டீல் பண்ணுறாரா இல்லையான்னு உங்களுக்கு தெரிய வராது. நீங்கள் ப்ரமோஷன் கவுன்சில் மூலியமாக தான் நீங்கள் ஆர்டர்லாம் ப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ஆர்டர் வந்தவொன்னே தான் எங்களோட வந்து டவுன் பேமெண்ட்
நான் பேமெண்ட் பையர்க்கே பேமெண்ட் வரலன்னா அதுலேருந்து எங்களுக்கு ரிஸ்ட்ரிக்ஷன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறது கூட உங்களுக்கு இன்சூரன்ஸ், ஜெனரல் இன்சூரன்ஸ் கவர் ஆகிடுது. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு இதுவாகாது. ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண உடனே என்ன உங்களுக்கு உண்டான ஒரு ரிஸ்க்கு, பேமெண்ட் ரிஸ்க்கு, அதுதான் எங்களோட கார்டு. ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர் புரியுது சார்? கான்டாக்ட் நம்பர் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். கார்டு வேணும்னா கார்டு வாங்கிக்கோங்க, யாருக்கு வேணும்னா கார்டு வாங்கிக்கோங்க. எந்த நேரமும் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். 9:30 to 5:30 எங்கள் ஆஃபீஸ் திறந்தே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது நீங்கள் உங்கள் பிளேஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், நீங்கள் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி எங்களை கூப்பிட்டா கூட அந்த இடத்துல கூட நாங்கள் வந்து